வணக்கம். நான் உங்கள் தேவராஜா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தென் மாவட்டங்களில் வந்து மருந்து குழம்பு அப்படின்னு ஒன்று வச்சு கொடுப்பாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேறுகாலத்துக்கு அப்புறம் கொடுப்பாங்க. அதாவது நார்மல் டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 நாள்லேருந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ சிசேரியன் நடக்குது அப்படின்னா ஒரு 15 நாள்லேருந்து கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது. நம்ம உடம்புக்கு வந்து இம்யூனிட்டி பவர் வேணும் அப்படின்னா கூட நம்ம அந்த மருந்தை சாப்பிடலாம். இந்த மருந்து வந்து நம்ம அஞ்சால் பொடியில் சாப்பிட்ற மாதிரி தேனில் கலந்து அப்படியே நம்ம லேகியம் மாதிரி கூட ஊற்றி சாப்பிட்லாம். இல்லை உடம்பு வலியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வெந்நீர் போட்டு அந்த வெந்நியில் ஒரு ஸ்பூனு இந்த மருந்து எடுத்து கலக்கி அப்படியே குடிச்சிங்கனாலுமே உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ்லாம் வேகமாக நம்ம மாத்திரை போட்டால் எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து இது உடனே எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே உறுத்தான ஒரு மருந்து இது. தென் மாவட்டங்களில் நிறைய மக்கள் வந்து அதாவது வாரத்தில் 2 நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி கடைங்களுமே பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் சின்ன சின்ன மளிகை கடையில் கூட இந்த மருந்துகள்லாம் விற்கிறாங்க. ஸோ இன்னமும் கை மருந்துகள் வந்து அதிகமாக நம்ம மாவட்டங்களில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மருந்து தயாரிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள் வந்து சேர்க்கலாம் அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மருந்து இப்போ நான் சொன்ன விஷயங்கள் மட்டும் கிடையாது. உங்களுக்கு மோஷன் சரியாக போகலை அப்படின்னா கூட நீங்கள் வெந்நியில் கலக்கி குடிச்சு பாருங்கள், ரிசல்ட் பயங்கரமாக இருக்கும். ஸோ இது வந்து ஏகப்பட்ட விஷயங்களுக்கு உறுத்தான ஒரு மருந்து. உணவே மருந்துங்கிறாங்கல்ல, அது வந்து அதில் ஒரு முக்கியமான ஒரு மருந்து தான் இது. சரி வாங்க நம்ம என்னென்ன பொருள்னு பார்ப்போம். சுக்கு 250 கிராம், சதகுப்பை 250 கிராம், ஓமம் 250 கிராம், மிளகு 100 கிராம், கடுகு 50 கிராம், கட்டிக்காயம் 100 கிராம், மஞ்சள் முழு மஞ்சள் 100 கிராம், திப்பிலி 50 கிராம். இதில் முக்கியமான பொருளுக்கு மட்டும் நம்ம சேர்த்துருக்கோம். இதில் இன்னமும் நிறைய பொருட்கள் சேர்க்குற ஆட்களும் இருக்காங்க. கடுகு வந்து இன்னமும் அதிகமாகவும் சேர்ப்பாங்க. நம்ம ஏன் கடுகு வந்து 50 கிராம் தான் சேர்த்துருக்கோம் அப்படின்னா, கடுகு அதிகமாக சேர்க்கும்போது நம்ம இந்த மருந்து வந்து குழம்பெல்லாம் வச்சு சாப்பிடும்போது கொலகொலப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம கடுகு கம்மியாக சேர்த்துருக்கோம். இதில் இன்னும் சித்திரத்தை, அக்கரை, மருந்து பட்டைனே ஒரு பட்டை வருது, அது சாலியா, இந்த மாதிரி இன்னும் நிறைய மருந்து பொருட்களும் வந்து சேர்ப்பாங்க. ஆனால் இந்த மருந்து போட்டாலுமே நமக்கு வந்து நல்ல உறுத்தான ரிசல்ட்டு கிடைக்கும். அதை வந்து நம்ம சேர்த்துருக்கோம். நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வீட்டில். சும்மா வீடியோக்காண்டி இது போடலை, நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதை எப்படி குழம்பு வச்சு அந்த மருந்து குழம்பு சாப்பிட்லாம் அப்படின்றத கூட நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள்ட்ட சொல்லி அவங்க உடல் ஆரோக்கியத்துக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருங்களேன், சொல்லுங்களேன். ஸோ இந்த மருந்து பொருட்கள் இதை திரித்து பவுடர் ஆக்கிறதுக்கு ஒரு 800 கிட்டத்தட்ட 800 ஆயிடுது. ஸோ இந்த மருந்தை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா 2 நாளுக்கு ஒருக்க இல்லை வாரத்துக்கு 2 நேரம் அப்படியே குடிக்கலாம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், டயர்டாக இருக்குது, அழகாக வெந்நியில் போட்டு குடிச்சிடலாம். உடம்பு அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும், மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகும், உடம்பு ஃப்ரீயாக இருக்கும். அவ்வளோ நல்ல ஒரு மருந்து. நீங்களும் உபயோகப்படுத்துங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.